12 வருஷம் முன்னாடி எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபோன் வந்தது. பா விஜய்ங்கிற என் நண்பர் ஃபோன் பண்ணி, சுரேஷ் சார், கலைஞரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா கேள்வி? வாட் அ கிரேட் மேன், லிஜெண்ட். அவர் ரைட்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டார். சார், அந்த மாதிரி ரைட்டர்லாம், ஓ வாட் ஃபிலிம்ஸ், என்னெல்லாம் டயலாக்ஸ், என்னெல்லாம், இஸ் கிரேட். ஒரு நிமிஷம் சொல்லி, இங்கே பேசுங்க அவர்கிட்ட. கலைஞருக்கு ஃபோனை கொடுத்துட்டார். ஷாக் ஆனேன் பாருங்க. அன்னைக்கு நான் கலைஞர் பேசுகிறேன், கருணாநிதி அப்படின்னாரு. சார் 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 நான் உயர்ந்துட்டேன். அங்கேருந்து வீட்டில் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன்? கொஞ்சம் வரீங்களா கோபாலபுரம்? எங்கே வேணால் வர ரெடி. நான் உடனே கட் பண்ணி ஐ ரேஸ்ட் டு கோபாலபுரம். ஃபஸ்ட் டைம் ஃப்ளஷ் அண்ட் பிளட்ல ஐ மெட் ஹிம். அவர் அங்கே உட்காந்து, ஃபஸ்ட்டு திங், உங்கள் பாஷா படம் நான் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். He knows what to talk, how to அரவணைக்கணும், அவர்கிட்ட கற்றுக்கணும். பியூட்டிஃபுல்லி ஹி ஸ்போக். அந்த ஃபிலிமோட ப்ளஸ் எல்லாம் சொன்னார். ஸ்க்ரீன் பிளே பற்றி, ரஜினி சாரை பற்றி ரொம்ப ரசித்து பேசினார். நான் ஒரு படம் பண்ண சொல்கிறேன் பா விஜய், ஒரு புக், அது நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களா கேட்டார். சுவாமி, இதை விட ஐயா, இதை விட இன்னொரு பாக்கியம், டெஃபினட்டாக பண்ணுறேன். அந்த ஒரு 6 months அவரோட ட்ராவல் பண்ண எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஹி வாஸ் சீஃப் மினிஸ்டர் அப்போ. ஆனால் 4 o'clock எழுந்துட்டு 6க்குள்ளே அப்படி என்னோட பர்சனல் டைம் அது சொல்லி டயலாக்ஸ் எழுதி ரெடியாக வச்சுப்பார். கார்த்தால என்னை 8 மணிக்கு கூப்பிடுவார், இல்லைன்னா ஈவினிங் 6க்கு வேலை கூப்பிட்டுட்டு டயலாக் படிப்பார். எவ்ரி டே திஸ் வாஸ் அ ருட்டீன், ஃபுல் பிக்சர். ஹி வாஸ் ரைட்டிங் டயலாக்ஸ், ஸ்க்ரீன் பிளே இப்படி பண்ணலாமா கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், அந்த சீன் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமோ அப்படின்னு ஃபீலிங் வந்து பாவிஜிட்ட சொல்லலாமா சார்கிட்ட? சொல்லு அப்படின்றார். நான் தைரியமாக, ஐயா இந்த சீன் இன்னும் கொஞ்சம் பாக்கி சீன்ஸ் எல்லாம் பிரமாத மாதிரி, இது கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். சைலன்ஸ், பின் ட்ராப் சைலன்ஸ். எல்லாரும் ஐயா அப்படியே பார்த்துட்டு இருந்தார். பேனா கையில் இருந்தது, பேடு கையில் இருந்தது. பேடு கொடுத்தாரு, பேனா மூடிட்டாரு. என்னையே பார்த்து நான், அவ்வளோதான், நம்ம க்ளோஸ், முடிஞ்சு போச்சு நம்ம கதையை வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஒரு சினிமாவில் டைரக்டர் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ரைட்டர் டைரக்டர் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்ட்டு. ஸோ லுக் அட் த ரெஸ்பெக்ட் ஹி கிவ்ஸ் டு டைரக்டர். தட்ஸ் அமேசிங். அண்ட் ஃபுல் பிக்சரில் ரஷ்ஷாக பார்ப்பார், சீன்ஸ் பார்ப்பார். எவ்ரி டைம் அவருக்கு வந்து படம் எப்படி வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கா, இன்னும் பெட்டர் பண்ணலாமா, வாட் பேஷன், வாட் லவ் ஹி ஹேட் ஃபார் சினிமா. அதில் அந்த டைமில் எனக்கு உதயநிதி சாரை மீட் பண்ணுற சான்ஸ் பல தடவை கிடச்சிது. அவரும் படம் பார்த்தாரு, ரஷ் பார்த்தாரு, பிக்சர் பார்த்தாரு. இட் வாஸ் அ நைஸ் ட்ராவல். ஆனால் ஆடியோ ரிலீஸ்க்கு நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போனேன். அம்மா இருந்தாங்க அங்கே. நல்ல காஃபி சாப்பிட்டேன். அப்போது ஆல்பமெல்லாம் பார்த்துட்டு சார் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல். சுரேஷ் சார், லாஸ்ட் 6 months அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவருக்கு சினிமான உயிர். அந்த 6 மாதமா நீ தொடர்ந்து சினிமாவை பற்றி பேசிட்டு, சினிமா டயலாக்ஸ், சினிமா ஒரு சீன்ஸ் பண்ணும்போது அந்த குஷி, அந்த பேஷன் விச் ஹி ஹேஸ் ஃபார் தட் ரொம்ப ரிமார்க்கபிள். எனக்கு நிஜமாவே இந்த 6 monthsல யூ மேட் மை ஃபாதர் வெரி ஹாப்பி அப்படின்னாரு. I said it's the other way around. I got the opportunity and I'm very happy and fortunate அப்படின்னு. அந்த படம் பார்த்து ரசித்து ஃபைனலாக அந்த குட்லக் தியேட்டரில் படம் பார்க்கும்போது, ஃபுல் படம் பார்த்துட்டு நான் ஒரு பக்கத்தில் போய் உக்காண்டேன். ஐயா படம் ஓகேயா கேட்டேன். நான் சுரேஷ் சார், டைரக்டர் சார், உங்களோட நல்ல படம் எடுக்க சொன்னேன், ஒரு காவியம் எடுத்துட்டீங்களே அப்படின்னா. ஸோ மேம், என்ன மேக்கிங், என்ன டேக்கிங், என்ன படம் எப்படி ஓடும் அதெல்லாம் தெரியாது. பட் அந்த கதையை இப்படி ஒரு மவுண்டிங் பண்ணி எடுத்திருக்கீங்களே, ரியலி தேங்க்யூ. அந்த பிளெஸிங்ஸ் வில் நெவர் பி ஃபர்காட்டன். அண்ட் ஸ்டாலின் சாரோட ஒரு சின்ன இன்சிடெண்ட் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத இன்சிடெண்ட். ஒரு தடவை சங்கமங்கிற ஒரு படம் நான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ்க்கு 1 day பிஃபோர் சார் ஷோ பார்த்துருக்காரு ஸ்டாலின் சார். எனக்கு தெரியாது. நான் எங்கேயோ டிரைவிங்கில் இருந்தேன், ஃபோன் வந்தது. நான் வண்டியை நிறுத்திட்டு ஏதோ அன்னோன் நம்பர்னு வந்தது. பார்த்தா, வணக்கம், நான் ஓகா ஸ்டாலின் பேசுகிறேன் அப்படின்னாரு. சார் 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 அப்படி உங்கள் சங்கமம் பார்த்தேன், பிரமாதமான படம்,
என்ன டேக்கிங், என்ன மேக்கிங், அந்த கதை, அந்த மேக்கிங், அந்த சாங்ஸ் ஏஆர் ரஹ்மானோட ஃபேபுலஸ். ரொம்ப சந்தோஷப்பட்டு பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் பேசினார். ஐ மீன், he doesn't have to do it, but that is a love, there is a love they shared, that is the way they are. So எனக்கு இன்னைக்கு why I am telling, because மேடம் பார்த்தோம் இதெல்லாம் எனக்கு அப்படியே memories are just flowing and I'm so happy that madam is here, so happy, I mean no words for that. And இந்த படம் வந்த உடனே மேடம் உட்காந்து ஃபர்ஸ்ட் பாபா பார்த்து அப்படி கும்பிட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அதே வாட் அ சைட் இட் வாஸ். ஷி வாஸ் சச் அ டிவோட்டி ஆஃப் சுவாமி அண்ட் ஐ நோ ஹர் love and faith for Baba. Think about Swami, talk about Swami, share about Bhagavan's experiences with Bhagavan. And today is, I feel it's a very special day because this film is getting launched by Srimati Durga Stalin herself in Chennai. It made me so happy. We had a lot of functions and a lot of programs. When I said she has agreed to come and Mallika ji has convinced her to come for this function, I said I should not miss. I excused myself and come here for this, only to be with all of you, so that I don't miss this opportunity to share this joy with everybody. And it's been a wonderful experience. Last 3-4 months, I think, Suresh Krishnan is coming to Puttaparthi for several times, and Brother Girish has put his entire heart and soul into this, building this, creating this beautiful picture. I must tell you from this platform, it's a beautiful picture. All Sai devotees, I'm telling, it's very nice. And in fact, I had certain inhibitions. I was worried how film producers, film directors will be doing this work, and it is very different kind of a subject, whether they will do a proper job or not. I had my own little bit of, not doubts, but little worry, concerns I had. But after going through, and in fact, when Girish brought Suresh Krishnan, then after Baba's Mahasamadhi, lot of people have come to produce Swami's pictures. Many directors, many producers had approached, and we had flatly refused. But when Brother Girish was very insisting with me that we should, it's a time, it's 100th birthday, we must do this work. And when he brought Suresh Krishnan, I felt, sir, basically I felt you will be doing very responsible work. That's why I agreed actually that day when he said, because when I saw him, I said he will not do anything which will lower the dignity of any of our institutions or Sai devotees' expectations. And you have done it, sir, and it is very, very happy to hear that, and wonderful work. And Girish, you should also rise and shine. Please, we need to give a good round of applause. Girish, you must do. You, your family, your Mallika ji was talking about your missus. All of you will have plenty of blessings of Sai devotees.